தற்போதைய செய்தி 2 நாள் அரசுமுறை பயணமாக நெல்லை சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்துவிட்டு தற்போது அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள். நெல்லை மாவட்டத்தோட உட்புற பகுதியான ராதாபுரம், வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் எப்பவுமே கொஞ்சம் குடிநீர் பிரச்சனை உள்ள பகுதிங்க. இந்த பகுதியில கடந்த 2006ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த திரு மு.க. கருணாநிதி அவங்களால ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. தாமிரபரணியில வெள்ள காலங்கள்ல போகக்கூடிய உபரி நீரை வெள்ளங்குழி அப்படிங்கிற பகுதியில தொடங்கி எம்எல்தேரி அப்படிங்கிற பகுதியில இணைய கடல்ல கலக்கிற மாதிரி ஒரு திட்டம். அது பாத்தீங்கன்னா தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு உபரி நீர் இணைப்பு திட்டம்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சாங்க. கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக இந்த பணியானது தொய்வு பெற்ற நிலையில தற்போது இந்த பணியானது பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இன்றைக்கு அரசுமுறை பயணமா நெல்லை வந்திருந்த மு.க. ஸ்டாலின் அவங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறாங்க. மொத்தம் 1061 கோடி ரூபாய் செலவுல உருவாக்கப்பட்ட இந்த வெள்ளநீர் கால்வாய் திட்டம் தற்போது துவங்கி வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இப்ப தொடங்கி இருக்கிறதுல பாத்தீங்கன்னா 180 கோடி ரூபாய் செலவுல சுத்தமல்லி முதல் கொங்கஸ்தான் பாறை வரை உள்ள திருநெல்வேலி மேற்கு புறவழிச்சாலை தொகுதி 1 திட்டப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் தொடங்கிச்சு. அதே மாதிரி தற்போது அரசு நலத்திட்ட உதவிகள் தற்போது வழங்கிட்டு இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரூபாய் 423 கோடி ரூபாய் செலவுல பனகுடி, வள்ளியூர், திசைன்விளை, நாங்குநேரி, ஏர்வாடி, திருக்கரங்குடி, மூளைக்கரப்பட்டி பேரூராட்சி மற்றும் களக்காடு நகராட்சியில் உள்ள 50,000 குடியிருப்புகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வீடுகளுக்குள்ள இல்லந்தோறும் குடிநீர் இணைப்பு முகாம், அதாவது இல்லந்தோறும் குடிநீர் இணைப்பு தாமிரபரணி மூலம் விநியோகிக்கப்படக்கூடிய திட்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடில்லா ஏழைகளுக்கு 59 கோடி ரூபாய் செலவுல 488 அடுக்குமாடி குடியிருப்புகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வள்ளியூர் பெரியார் நகர் பகுதியில 94 கோடி ரூபாய் செலவுல 504 அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டியும் இப்படி பல்வேறு நலத்திட்ட பணிகளை துவங்கியிருக்கிறாங்க. மொத்தம் 45,424 பேருக்கு உண்டான நலத்திட்ட உதவிகள், அதாவது வீட்டுமனை பட்டா, முதியோர் பென்ஷன் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை தற்போது துவங்கி வைக்கிறாங்க. அதாவது மருத்துவக் கல்லூரி வளாகத்துல புதிதாக ஒரு கட்டணம் கட்டப்பட்டு ஏறத்தாழ 170 கோடி ரூபாய் வரை உள்ள செலவுல கட்டப்பட்டு அதன் அடிப்படையில அந்த கட்டட பணிகளும் தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வச்சிருக்கிறாங்க. திறந்து வச்சதோடு இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த குடியிருப்புகள் மட்டுமல்லாது அந்த பல்வேறு நலத்திட்ட பணிகள்லையும் அந்த கோரிக்கை வைத்திருந்த பொதுமக்கள் தற்போது தங்களுக்குரிய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அதன் அடிப்படையில் உண்டான அரசு ஆணையை தற்போது பெற்றுட்டு இருக்கிறாங்க. இதனால அங்க பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் தற்போது கலந்துகிட்டு இருக்காங்க. வினிதா, விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.